சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான மாணவர்களின் போராட்டம் இன்று 3வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் மெரினா கடற்கரைக்கு வருவதாக தகவல் வந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டு பெறலாம். சுப்பிரமணி, சென்னை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் மெரினா கடற்கரைக்கு என்ன நோக்கத்துடன் செல்கிறார்? 3வது நாளாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் இந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். போராட்டம் நடக்கக்கூடிய எதிரில் இருக்கக்கூடிய விவேகானந்த இல்லத்திற்குள் தற்போது கூடுதல் ஆணையர்களான சங்கர், தாமரை கண்ணன், ஸ்ரீதர் ஆகியோருடன் ஆலோசனையை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இங்கே கூடிய சிச்சுவேஷன் எந்த வகையில் இருக்கிறது, எவ்வளவு பேர் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்பதை முழுவதுமாக விவேகானந்த இல்லத்தின் மாடியில் சென்று அவர் பார்வையிட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் மேலும் இங்குள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் என்னென்ன வகையில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே இன்று காலை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் தற்போது அவர் இங்கு வந்திருக்கிறார். அடுத்த கட்ட விவரங்கள் குறித்து அதன் பிறகு காவல்துறை சார்பில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக 3 நாட்களாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது வரை கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமானோர் கூடியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான பல்வேறு கோஷங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான கோஷங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் இங்கு காமராஜர் சாலையில் பெரிய அளவிலான ஒரு பேரணியும் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பீட்டா அமைப்புக்கு எதிரான வாசகங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் முழுவதும் அறிந்து கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக தற்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் விவேகானந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார். சுப்பிரமணியன், நாளுக்கு நாள் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று இரவு 8 மணி வாக்கில் ஒரு லேசான ஒரு சலசலப்பு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காவல்துறை ஆணையர் அங்கு வந்திருக்கிறார் என்ற கோணத்தில் பார்க்க முடியுமா? இன்று காலையில் சரியாக ஒரு 8:30, 9 மணிக்குள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தன்னுடைய காரில், அதாவது எந்த பாதுகாப்பும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்வையிடுவதற்காக வந்து சென்றிருக்கிறார். அப்போது பேரிகார்டுகள் முழுவதுமாக சாலையின் நடுவே போடும்படி உத்தரவிட்டிருந்தார். போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு உத்தரவிடப்பட்டிருக்கிறது காவல்துறைக்கு. அதன் அடிப்படையில் தற்போது வரை பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்திற்கு எந்த இடையூறு ஏற்படாத வகையில் காவல்துறையினர் தங்களுடைய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் மாணவர்களுடைய பேரணி தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறு விதமான பேரணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. சாலை மாடிகளை அழைத்து வந்து பேரணி நடத்தப்படுகிறது. அதே போல பீட்டா அமைப்புக்கு எதிரான பாடை கட்டி ஊர்வலம் நடக்கக்கூடிய பேரணிகள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இருசக்கர வாகனங்கள் வேகமாக சென்று ஜல்லிக்கட்டு வாசங்கள் அடங்கிய பேனர்களை வைத்துக் கொண்டு கோஷம் எழுப்பியபடி இளைஞர்கள் செல்லக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்க முடிகிறது. மேலும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவர்கள் போராட்டம் நடத்தட்டும் என்ற ஒரு தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் வகையில் உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது.